மனிதாபிமானம் உள்ள அடிப்படை மனித உணர்வுகள் உள்ள ஒரு மனுஷன் செய்யற வேலையா இது? நாய் செய்யுமா? பன்னி சேத்துலையும் சாக்கடையிலையும் மலத்திலையும் புரண்டு எந்திரிச்சு தெருவுல திரியிற பன்னி இருக்கு தெரியுமா? அந்த பன்னி செய்யுமா இந்த வேலைய? டிஸ்கவரி சேனல் பார்த்திருப்போம்ல, எந்த மிருகமாச்சும் சக மிருகம் இயற்கை உபாதை கழித்து கொண்டிருக்கும் போது தொந்தரவு செஞ்சு பார்த்திருக்கிறீங்களா? அப்படி மிருகங்கள் கூட செய்யாத ஒரு கேவலமான வேலையை மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மனித உருவில் இருக்கக்கூடிய மனித மிருகங்களான ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையும் நேற்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். கடந்த 13 நாட்களாக தங்களுடைய பணி நிரந்தரத்திற்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் சென்னை மாநகராட்சி கட்டிடமான ரிப்பன் மாளிகை வாசலில் இருந்து அமைதி வழியிலும் அறவழியிலும் எந்த ஒரு சின்ன வன்முறையிலும் ஈடுபடாமல் போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை நேற்று இரவோடு இரவாக 12 மணிக்கு மேல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காவலர்களை கொண்டு வந்து குவித்து அராஜகமான முறையில் போராடும் மக்களை அடித்து உதைத்து தரதரவென்று இழுத்து சென்று பேருந்தில் ஏற்றி கைது செய்து போராட்ட களத்திலிருந்து போராடும் மக்களை, எளிய ஏழ்மை தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது கையாலாகாத கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கில்லாத துப்பில்லாத இந்த திராவிட மாடல் அரசு. இந்த கொடுமை நடந்து கொண்டிருந்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு தெரியுமா? லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினிகாந்தோட நடிப்புல இன்றைக்கு வெளியாக இருக்கின்ற கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை ரசிச்சு ருசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்கே அந்த மக்கள் கதறி அழுது துடித்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் லோகேஷ் கனகராஜோட நின்று ஸ்டைலா புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார். தங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதை எண்ணி தூய்மை பணியாளர்கள் அரசிடம் அழுது புலம்பி கோரிக்கை வைத்த போது ஐயா ஸ்டாலினோட அன்பு மகன் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அவரும் கூலி திரைப்படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படத்தின் விமர்சனத்தை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டுக் கொண்டிருந்தார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம், ஆணவம், அதிகார திமிர்ல உழைக்கும் எளிய மக்களை இப்படியா கேவலமா நடத்துவீங்க? நாமெல்லாம் வரலாறுல படிச்சிருப்போம்ல, ரோம் நகரம் பற்றி எரியும் போது மக்கள் எல்லாம் சாகும் போது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ரோம் நகரத்தின் அரசனான நீரோ மன்னன் பிட்டில் வாசித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு. அது மாதிரி தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேலைக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் போராடி கொண்டிருந்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த போராடும் மக்களை சந்திக்காமல் மிக ஓய்வாக திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் வாழும் காலத்தில் நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கும் நவீன கால நீரோக்களாக ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நமக்கு காட்சியளிக்கிறார்கள். அந்த மக்கள் அப்படி என்ன கேட்டுட்டாங்க? ஐயா ஸ்டாலினோ அவருடைய குடும்பமோ இல்ல இந்த திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களும் அவர்களுடைய மகன்களும் ஊழல் செய்து லட்சக்கணக்கான கோடிகளில் சேர்த்து வைத்திருக்கின்ற ஊழல் பணத்துல பங்கையா கேட்டாங்க? கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இதே தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்திய போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து கண்டித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். 2021 திமுக தேர்தல் அறிக்கையிலும் அந்த வாக்குறுதி இடம்பெற்றது. ஐயா ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய கைப்பட எழுதி கையெழுத்திட்ட கடிதமும் அந்த தூய்மை பணியாளர்களிடம் இருக்கிறது. இப்படி எதிர்கட்சியாக இருந்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்ற சொல்லி கேட்கிறாங்க. அவங்க பெருசா வேற எதையுமே கேட்கல. அதுக்காகவே அந்த மக்களை இந்த பாடுபடுத்துறாங்க, இவ்வளவு கொடுமை செய்யறாங்க. தங்களையும் சரி தங்களுடைய வேலையையும் சரி தனியார் நிறுவனமான ராம்கியிடம் ஒப்படைத்தால் தங்களுடைய வேலைக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது, பணி நிரந்தரத்திற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இருக்காது. அதைவிட முக்கியமாக நாங்கள் செய்யும் அபாயகரமான வேலைக்கு இப்போது வாங்கும் சம்பளத்தை விட பாதியான சம்பளம் தான் தனியார் நிறுவனமான ராம்கியிடம் கிடைக்கும். எனவே நாங்கள் இந்த தனியார் நிறுவனத்தின் கீழ் வேலை செய்ய விரும்பவில்லை, தொடர்ந்து மாநகராட்சியின் நிர்வாகத்தின் கீழேயே வேலை செய்ய விரும்புகிறோம் என்பதுதான் அந்த மக்களோட முதன்மையான கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தித்தான் 13 நாட்களாக அமைதியான வழியில அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மக்களோட இந்த அமைதி வழி போராட்டம் என்பது போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்கான், பொதுமக்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கான்.
இப்படி ஒரு காரணத்தை சொல்லி தேன்மொழி என்கின்ற நபர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க. அந்த பொதுநல வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று மாலை ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. போராடும் அந்த தூய்மை பணியாளர்களை அந்த இடத்தில் இருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு. இந்த காரணங்கள் எல்லாம் உண்மையா? நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி அந்த தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக அந்த இடத்துல இருந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 13 நாள்ல அந்த சாலையில் ஏதாச்சும் பெரிய போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு பிட்டு செய்தி வெளிவந்து நீங்க பாத்தீங்களா? போராடும் மக்களின் இந்த முழக்கமானது பொதுமக்களுக்கு தொந்தரவா இருக்காம். அந்த பொதுமக்கள் வீசி எறிகின்ற குப்பைகளை எந்த ஒரு முறையான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல், முகம் சுளிக்காமல் வெறும் கையாலேயே அள்ளி இந்த நகரத்தை சுத்தப்படுத்தி நம்முடைய சுற்றுச்சூழலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அந்த தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்துறாங்களாம். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான பொய்! யார் அந்த தேன்மொழி? நமக்கு தெரியும் அந்த தேன்மொழி யாரு, எந்த கட்சியை சேர்ந்தவங்க, யாரு தூண்டி விட்டு இந்த வழக்கை போட்டாங்க என்பது எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அது கூட தெரியாத முட்டாள்கள் இல்ல நாம. உடனடியா இந்த போராட்டத்தை கலைத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு இருக்கு. அதனால ஏதாவது பண்ணி இந்த போராட்டத்தை கலைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை தூண்டி விட்டு பொதுநல வழக்கு போட வச்சு அந்த வழக்கின் மூலமாகவே நீதிமன்ற உத்தரவை பெற்று நேற்று இரவு போராடும் மக்களை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இதுல பெரிய வேதனை என்ன அப்படின்னா, அதே நீதிமன்றத்துல தான் இந்த தூய்மை பணியாளர்களோட பணி நிரந்தரத்திற்கான வழக்கும் நடந்துகிட்டு இருக்கு. தங்களை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க கூடாது, தொடர்ந்து சென்னை மாநகராட்சியே எங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான தீர்ப்பு இன்னும் வந்த பாடு இல்ல. ஆனா அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் என்று சொல்லி போடப்பட்ட வழக்கிற்கு மட்டும் உடனடியா தீர்ப்பு வந்துருச்சு. இதெல்லாம் என்ன நீதிமன்றம், என்ன மாதிரியான தீர்ப்பு அப்படின்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. நேற்றைக்கு அந்த நீதிமன்ற உத்தரவு வந்தவுடன் இந்த திராவிட மாடல் அரசின் காவல்துறை, ஐயா ஸ்டாலின் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்த முதல் கீழ்த்தரமான இழிவான வேலை என்ன தெரியுமா? ரிப்பன் மாளிகையில் இருந்த கழிவறையின் கதவை இழுத்து பூட்டியதுதான். பல நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ரிப்பன் மாளிகையில் இருந்த கழிவறையத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நேற்றைக்கு அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றத்தோட உத்தரவு வந்த அடுத்த நிமிஷமே காவல்துறை செஞ்ச முதல் வேலை என்ன? கழிவறையோட கதவை இழுத்து பூட்டுறது. மனிதாபிமானம் உள்ள, அடிப்படை மனித உணர்வுகள் உள்ள ஒரு மனுஷன் செய்யற வேலையா இது? நாய் செய்யுமா? பண்ணி சேத்துலையும் சாக்கடையிலையும் மலத்திலையும் புரண்டு எந்திரிச்சு தெருவுல திரியிற பண்ணி இருக்கு தெரியுமா? அந்த பண்ணி செய்யுமா இந்த வேலைய? டிஸ்கவரி சேனல் பார்த்திருப்போம்ல, எந்த மிருகமாச்சும் சக மிருகம் இயற்கை உபாதை கழித்து கொண்டிருக்கும் போது தொந்தரவு செஞ்சு பார்த்திருக்கிறீங்களா? அப்படி மிருகங்கள் கூட செய்யாத ஒரு கேவலமான வேலையை மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மனித உருவில் இருக்கக்கூடிய மனித மிருகங்களான ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையும் நேற்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க. போராடி கொண்டிருக்கும் மக்கள் கழிவறைக்கு போலாம் அப்படின்னு எந்திரிச்சு வந்தா கழிவறையோட கதவை இழுத்து பூட்டிட்டு அங்க வந்த பெண்களை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் போராட்ட காலத்துக்கு வெளியில விட்டுட்டாங்க. போங்க, அப்படியே வீட்டுக்கு போங்க, திரும்பி உள்ள எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரம் ஆக ஆக ஆயிரக்கணக்கான காவலர்களை கொண்டு வந்து குவிச்சு படிப்படியா முன்னேறி அராஜகமான முறையில அடிச்சு உதச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு போய் பேருந்துல ஏத்தி கைது செஞ்சு 8 இடத்துல தனித்தனியா அடைச்சு வச்சிருக்காங்களாம். எப்ப அவங்கள விடுதலை செய்வாங்க அப்படின்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. அதாவது நாளை மறுநாள் தான் அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு சுதந்திர தினம். சுதந்திர தினத்துல ரிப்பன் மாளிகையில கொடியேத்தியே ஆகணும். அதுக்காக அந்த இடத்த சுத்தம் செஞ்சு அலங்காரம் பண்ணியே ஆகணுமா. அதனால தான் அந்த மக்களை அவசரமா இரவோடு இரவாக அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. யாருக்காக சுதந்திர தினம் கொண்டாடுறீங்க? சொந்த நாட்டிலேயே கொத்தடிமைகள் மாதிரி குறைந்த கூலிக்கு அபாயகரமான தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கின்ற மக்களை அடிச்சு உதச்சி அப்புறப்படுத்திட்டு யாருக்காக நீங்க எல்லாம் சுதந்திர தினம் கொண்டாட போறீங்க? யாருக்காக அந்த மூவர்ண கொடியை ஏத்த போறீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெக்கமே இல்லாம அந்த கொடியை ஏத்திட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு கொடியை ஏற்றும் உரிமையை வாங்கி கொடுத்தது எங்க அப்பா தான் அப்படின்னு ஒரு வெத்து பெருமையை பேசிக்கிட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த கொடிக்கு சல்யூட் அடிப்பாரு. வெக்கப்படுங்க முதலமைச்சரே, வெக்கப்படுங்க. இதுக்கெல்லாம் நீங்க அசிங்கப்படணும். ஒரு தனியார் முதலாளியோட லாபத்துக்கு இவ்வளவு மெனக்கட்டுறீங்க.
யார் அந்த ராம்கி? யாரோ ஒரு ஆந்திராக்காரன். அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நம்முடைய நாட்டை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை பலி கொடுக்கிறீங்களே. நீங்க எல்லாம் யாருக்கு முதலமைச்சர்? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இல்லைன்னா அந்த ராம்கி நிறுவனத்துக்கான முதலமைச்சரா? ஏற்கனவே அண்டை மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டோட பலத்தை சுரண்டது பத்தாதா? இதுக்கப்புறம் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய மக்களையும் வேற சுரண்டணுமா? அதுக்கு நீங்களே வழி அமைச்சு கொடுக்குறீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தூய்மை பணியாளர்களை மறுபடியும் அரசு பணியாளர்களா மாத்துவோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்தீங்களா இல்லையா? அதைத்தானே அந்த மக்கள் நிறைவேற்ற சொல்லி கேட்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத உங்களுக்கு முதலமைச்சர் பதவி எதற்கு? எனக்கு பேய் பிசாசு கடவுள் சாபம் விமோச்சனம் இது எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனா ஒண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய தமிழ் மேல. அந்த தமிழின் இலக்கியமான சிலப்பதிகாரத்துல ஒரு வரி வரும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு. இது உண்மையானால், என்னுடைய முன்னோர்கள் எழுதி வைத்த அறம் உண்மையானால், இந்த தமிழ் மண்ணுல இருந்து சொல்றேன், எந்த ஆட்சி அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏழை எளிய மக்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கொடுமைப்படுத்துறீங்களோ அந்த ஆட்சி அதிகாரம் உங்க கையை விட்டு போகும், சத்தியமா போகும். நேற்று இரவே திமுகவின் முடிவுரை எழுத தொடங்கப்பட்டுடுச்சு. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க பண்ற வேலையெல்லாம். அங்க மக்கள் அழுகுறாங்க, நீங்க சினிமா பாக்குறீங்க. ரொம்ப முக்கியம். இதுல வேற நேற்றைக்கு ஒரு பதிவு போடுறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். எல்லாரும் சொல்றாங்க என்ன ஓய்வெடுக்க சொல்லி, ஆனா நானும் ஓய்வெடுக்க மாட்டேன், உங்களையும் ஓய்வெடுக்க விட மாட்டேன் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு பதிவு போட்டு இருக்கிறாரு. நேற்றைக்கு போய் படம் பார்த்தீங்களே, அதுக்கு பேர் என்ன? ரிலாக்ஸேஷன் தான், ஓய்வு தான். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஓய்வு எடுக்க மாட்டேன் அப்படின்னு பதிவு போட்டுட்டு போய் சினிமா பாக்குறீங்க. கட்சிக்காரனுக்கே உண்மையா இல்ல, நீங்க மக்களுக்காக உண்மையா இருக்க போறீங்க? பாத்துக்கோங்க மக்களே, எவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம நாம விடக்கூடாது. விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.